நம்மள ரொம்ப பேருக்கு இந்த சந்தேகம் இருந்திருக்கும். நம்மளுக்கு இப்பதானே சேலரி வந்துச்சு, ஆனா அக்கவுண்ட்ல பேலன்ஸ் இல்ல. நம்மளுக்கு பிடிச்ச ஒரு பொருள் வாங்க போவோம், ஆனா அப்போ போதுமான பேலன்ஸ் இருந்திருக்காது. ஸோ இதுக்கெல்லாம் என்ன ரீசன்? ஏதாவது யோசிச்சிருப்போமா நம்ம? ஒண்ணு, நம்மளுக்கு சேவிங் ஹேபிட்ஸே இருந்திருக்காதுங்க. இன்னொன்னு, நம்ம எக்ஸ்பென்சஸை ப்ரையாரிட்டைஸ் பண்ணியிருப்போம். எக்ஸ்பென்சஸை முதல்ல முடிச்சதுக்கு அப்புறம் மீதம் இருக்கிற பணத்தை தான் சேவ் பண்ணியிருப்போம். அப்படியே கஷ்டப்பட்டு நம்ம சேவ் பண்ணியிருந்தாலும் அதை கரெக்டா மல்டிப்ளை பண்ணியிருக்க மாட்டோம். ஸோ பணத்தை எப்படி மல்டிப்ளை பண்றது, இல்ல பணத்தை எப்படி வேலை பார்க்க வைக்கிறது அப்படின்னா, நம்ம கரெக்டா இன்வெஸ்ட் பண்றது மூலமா தான் இது நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி கரெக்டா இன்வெஸ்ட் பண்றதுக்கு நீங்க பெரிய ஸ்டாக் எக்ஸ்பர்ட்டா இருக்கணும்னு தேவையில்லை, ஃபினான்ஷியல் அனலிஸ்டா இருக்கணும்னு தேவையில்லை. ஸோ நீங்க எக்ஸ்பர்ட்டா இருக்கிறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன். வணக்கம்ங்க, நான் உங்க ஷஹானா. நான் வந்து ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் ப்ளஸ் பேங்க் எக்ஸாம் கோச்சும் கூட. ஸோ நான் வந்து ஸ்டேட் பேங்க்ல இருந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் ஒரு 12 வருஷமா இந்த ஃபினான்ஷியல் அட்வைசிங் பண்ணிட்டு இருக்கோங்க. இதுல 100க்கும் மேற்பட்டவங்களுக்கு எப்படி ப்ராப்பரா சேவ் பண்ணணும், ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணணும், எப்படி பணத்தை மல்டிப்ளை பண்ண வைக்கணும், அவங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல் என்ன, அவங்களோட போர்ட்ஃபோலியோ எப்படி மேனேஜ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கைடன்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த கைடன்ஸ்னால நீங்க வந்து ஓவர் நைட்ல கோடீஸ்வரன் ஆயிடலாம்லாம் நான் சொல்ல வரல. ஸோ இந்த கைடன்ஸ் எடுத்துக்கிறதுனால உங்க கோல்ஸை ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றதாங்க நான் சொல்லுவேன். இப்போ ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணணும், ஸ்மார்ட்டா இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்றீங்க. பட் ஸ்மார்ட்டா எங்க இன்வெஸ்ட் பண்றது? எஃப்டில போட்டா இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மி. இதே நீங்க வந்து ஷேர்ல போடணும், ஹையஸ்ட் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. பட் அதுனா ரிஸ்க் ஜாஸ்தி. அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு அதுல ப்ராப்பர் நாலேஜ் இல்லைன்னா நம்ம ஷேர்லயும் போட முடியாது. அப்ப இது ரெண்டையும் பேலன்ஸ் பண்ற மாதிரி என்ன ப்ராடக்ட் இருக்கு? எனக்கு ஷேர் கொட்ட ரிட்டர்ன்ஸ் ஓரளவு வரணும், அட் த சேம் டைம் எனக்கு ரிஸ்க்கும் அவ்வளவு இருக்கக்கூடாது, அந்த மாதிரி நினைக்கிறவங்க தாராளமா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் யாருக்கு சரியான இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிசினஸ் பீப்புளுக்கும் கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட், ரிட்டையர்மெண்ட் பிளான் பண்றவங்க, சைல்டு எஜுகேஷன் பிளான் பண்றவங்க, மேரேஜ் ஏதாவது அந்த மாதிரி பெரிய எக்ஸ்பென்சஸ் பிளான் பண்றவங்க, அது போக மந்த்லி சேலரி என்னால கொஞ்சம் கொஞ்சமா தான் சேர்க்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்குங்க. ஸோ இப்போ நான் மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொன்ன உடனே உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வந்திருக்கும். என்னன்னா, மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் முதல்ல சேஃபா? ஏன்னா ஷேரு சேஃப் இல்லைன்னு சொல்றீங்க, அப்புறம் மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும் எப்படி சேஃப் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். இன்னொன்று வந்து இதுல டாக்ஸ் பெனிஃபிட் எப்படி இருக்கு, இந்த எஸ்ஐபின்னு ஜாஸ்தி இப்ப சொன்னீங்களே, அதெல்லாம் எப்படி பண்றது, அதுக்கப்புறம் லாங் டேர்ம்ல வெல்த் கிரியேட் பண்ணணும்னா நான் எவ்வளவு நாள் வெயிட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் வந்து உங்களுக்கு வந்திருக்கோங்க. ஸோ முதல்ல இந்த டவுட்ஸ் எல்லாம் நம்ம கிளாரிஃபை ஆகுறதுக்கு முதல்ல மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்னதுன்னா, ஒரு பேஸ்கெட் திங்க் பண்ணிக்கோங்க. அந்த பேஸ்கெட்குள்ள நிறைய ஷேர்ஸ் இருக்கு. ஷேர் அப்படின்னா, நீங்க ஒரு பிரிட்டானியா கம்பெனியோட ஷேர் வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்குறீங்க அப்படின்னா, அந்த 10,000 ரூபாய ஃபுல்லாவுமே நீங்க பிரிட்டானியா கம்பெனில போய் போட்டுறீங்க. ஆனா இதே மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா, இங்க வந்து பிரிட்டானியா கம்பெனியோட ஷேர் அப்படின்னு இருக்காது. அதுக்கு பதிலா லார்ஜ் கேப், மிட் கேப், ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனிய பிரிச்சிருப்பாங்க. இப்ப லார்ஜ் கேப் கம்பெனிஸ் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு நெட்வொர்க் இருக்கும், அது இவ்வளோ ப்ராஃபிட் கிரியேட் பண்ணியிருக்கணும்னு இருக்கும், இவ்வளோ நாள் அதுக்கு நஷ்டமே வராத கம்பெனிஸா இருக்கும். ஸோ அந்த மாதிரி கம்பெனிஸை அவங்க ஒரு பேஸ்கெட் ஃபுல்லாவும் பிக் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுல ஒரு 20 கம்பெனி இருக்கலாம். 20 கம்பெனிலையும் நீங்க போடுற 10,000 ரூபாய அவங்க ஒரு ஷேர் ரேஷியோ வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ பிரிட்டானியால நீங்க போடுற பணத்துல ஒரு 2 ரூபா தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன், அதாவது 2%. அதுக்கப்புறம் நான் வந்து நீங்க கொடுக்குற பணத்துல ஒரு 5 ரூபாய் வந்து டாட்டால இன்வெஸ்ட் பண்ணுவேன், ரிலையன்ஸ்ல ஒரு 10% இன்வெஸ்ட் பண்ணுவேன், இப்படின்னு சொல்லி அந்த 20க்கும் அவங்க வந்து ஒரு ரேஷியோ அவங்களே ஃபிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு ஒரு பேக்கா கொடுத்துருவாங்க. ஸோ நீங்க அந்த லார்ஜ் கேப்ல போய் அந்த 10,000 ரூபாய் போடும்போது உங்க 10,000 ரூபாய் ஒரு கம்பெனிக்கு போகாது, எல்லா கம்பெனிக்கும், அதுல இருக்கிற அந்த 20 கம்பெனிக்கும் அது அவங்க டிசைட் பண்ண ரேஷியோல ஸ்பிளிட் ஆயிடும். இதனால நம்மளோட ரிஸ்க் குறையுது. இப்போ ஒரு கம்பெனி அந்த டைம் சரியா பெர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னா மீதி கம்பெனிஸ் எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணிருக்கிறதுனால நம்மளோட ப்ராஃபிட் வந்து குறையாது. ஸோ நம்மளுக்கு ஷேர் வந்து ஒரு கம்பெனி, அந்த கம்பெனில ஏதாவது இஷ்யூ வந்தது அப்படின்னா மொத்தமா அந்த பணமும் போயிருது. இங்க வந்து அப்படி இல்லை. ஏன்னா நம்ம பிரிச்சு நிறைய கம்பெனிஸ்ல போட்டு டைவர்சிஃபை பண்ணி வச்சிருக்கிறதுனால நம்மளோட பணமும் நம்ம எதிர்பார்க்கிற ரிட்டர்ன்ஸும் சேஃபா இருக்கும். ஸோ இதுதாங்க மியூச்சுவல் ஃபண்ட். ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ல எஸ்ஐபி அப்படின்னா, நம்ம எப்படி பேங்க்லயோ போஸ்ட் ஆஃபீஸ்லயோ மாசம் ஒரு ஆர்டி போடுறோமோ அதே மாதிரி இங்கேயும் நம்ம வந்து ஃபண்ட்ஸ் செலக்ட் பண்ணி அதுல மாசம் பணம் போட்டே வரும். இது வந்து ரொம்ப சிமிலர் டு கோல்ட் சிட்ஸ். ஸோ நீங்க எப்படி நகை சீட்டு போட்டே வரீங்க, ஒரு
ஒரு அமௌண்ட் கட்டுறீங்க, அதுக்கு ஈக்குவலண்டான நகை கோல்டு வந்து எடுத்து வைக்கிறாங்க. இங்க நீங்க பணம் போடும்போது அதுக்கு ஈக்குவலண்டான யூனிட்ஸை எடுத்து வைப்பாங்க. ஸோ இந்த யூனிட்ஸ் நீங்க எத்தனை வருஷம் போட்டே வரீங்க அப்படின்றத பார்த்து அது சேர்ந்துட்டே வரும். எப்படி கோல்டு கிராம்ஸ்ல சேருதோ அதே மாதிரி இது யூனிட்ஸா சேர்ந்துட்டே வரும். ஸோ கடைசியில நீங்க என்னைக்கு அந்த பணத்தை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அன்னைக்கு எவ்வளோ யூனிட்ஸ் இருந்துச்சோ அன்னைக்கு அந்த யூனிட்டுக்கு என்ன மதிப்போ அதை அப்படியே நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இதுல எதுவுமே கேஷா கட்ட முடியாதுங்க, எல்லாமே த்ரூ பேங்க் அக்கௌண்ட் தான். ஸோ இதுதான் மியூச்சுவல் ஃபண்டோட எஸ்ஐபி. ஸோ உங்களுக்கு இதுல டாக்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அதெல்லாம் இன் டீட்டெயிலாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நீங்கள் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டு பண்ணாலும் சரி, இல்லை நம்மள்ட்ட நீங்கள் அட்வைஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி. ஸோ லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன் அப்படின்னு இதில் சொல்லியிருந்தோம். ஸோ நீங்கள் எப்பயுமே லாங் டேர்மாக போடும்போது இதில் காம்பவுண்டிங் எஃபெக்ட் பயங்கரமாக இருக்குங்க. காம்பவுண்டிங் அப்படின்னா என்னதுன்னா 1 2 மாறுறது, 2 4 4 வந்து 16 அப்படி டபுளா ஆயிட்டே போறதுதாங்க காம்பவுண்டிங் எஃபெக்ட். இந்த காம்பவுண்டிங் எஃபெக்ட் எப்போ சிக்னிஃபிகண்டா இருக்கும்? இயர்ஸ் ஜாஸ்தி ஆக ஆக. இப்ப நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். நான் ஒரு 1990ல 2000 ரூபாய்க்கு ஷேர் வாங்கினேன், இன்ஃபோசிஸ் ஷேர் 2000 ரூபாய்க்கு வாங்கினேன், இன்னைக்கு எனக்கு அந்த ஒரு ஷேர் வந்து 1 கோடி ரூபாய் கொடுத்துருச்சு அப்படிலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து என்னன்னா காம்பவுண்டிங் எஃபெக்ட் தான். ஸோ அந்த ஒரு ஷேர் பல தடவை ஸ்பிளிட் ஆகி அது நிறைய ப்ராஃபிட்ஸை நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். அதே மாதிரிதான் இப்ப இந்த 1 ரூபா 10,000 ரூபாய் மாறுறதுக்கு எவ்வளோ டைம் அது ரிப்பீட் ஆயிருக்கணும், அந்த இயர்ஸ் வந்து நம்ம கொடுக்கணும். ஆனா இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ல நீங்க என்ன டேர்ம் பீரியடுக்கு போடணும்னாலும் அதுக்கு தேவையான ஃபண்ட்ஸ் இருக்குங்க. நீங்க 2 நாள் வச்சிருக்கணும்னாலும் ஃபண்ட்ஸ் இருக்கு. இப்போ உங்க சேவிங்ஸ் பேங்க்ல 2 to 3% தான் இன்ட்ரெஸ்ட்னா, இங்க நீங்க லிக்விட் ஃபண்ட்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 to 6% இன்ட்ரெஸ்ட் கிடைக்குங்க. ஸோ அதே மாதிரி இங்க எஃப்டில வந்து 7% ரிட்டர்ன்ஸ்னா, இங்க அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு 1 year to 3 years வச்சிருக்கிற ப்ராடக்ட்ல ஒரு 8 to 9% ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். அதே மாதிரி 1 to 2 yearsக்கு ஒரு 10%, 5 to 10 years போகும்போது உங்களுக்கு ஒரு 12% ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இது எல்லாமே சேஃப். நீங்க அக்ரெசிவா போகணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஃபண்ட்ஸ் இருக்கு, உங்க ரிஸ்க்கு ஏத்த மாதிரி ஃபண்ட்ஸ் இருக்கு. எனக்கு வந்து போட்ட பணம் சேஃபா இருக்கணும், நான் எப்ப வேணாலும் எடுத்துக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு செக்மெண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்கு. அதே மாதிரி எனக்கு ஒரு ஆவரேஜா ஒரு 10 to 11% வரணும் அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி ஃபண்ட்ஸ் இருக்கு. இல்ல எனக்கு வந்து பயங்கர அக்ரெசிவா போகட்டும், மார்க்கெட் ஏறி இறங்கும் போது என் பணம் கொஞ்சம் மேல கீழே போய் வந்தா எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 24% 25% ரிட்டர்ன்ஸ் இருக்கிற அக்ரெசிவ் ஃபண்ட்ஸும் இருக்கு. ஸோ அதுலலாம் கொஞ்சம் மார்க்கெட் ரிஸ்க் ஜாஸ்தி. ஸோ உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைலுக்கு ஏத்த மாதிரியும் நம்மளால ஃபண்ட்ஸை செலக்ட் பண்ண முடியுங்க. ஸோ இதுல நம்மளுக்கு எப்படி வேணும்னாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அதுதான் இதுல பெரிய அட்வான்டேஜ். ரெண்டாவது, இதை தனியா வாட்ச் பண்றதுக்கு ஒவ்வொரு ஃபண்டுக்கும் ஒரு ஃபண்ட் மேனேஜர்ஸ் இருக்காங்க. அதனால நம்மளுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் இதுல இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ உங்களோட தேவைக்கு உங்களோட கோலுக்கு என்ன ஃபண்டு கரெக்டா இருக்கும், உங்க ரிஸ்க்குக்கு எந்த ஃபண்டு கரெக்டா இருக்கும், நீங்க எத்தனை வருஷத்துல அதை அட்டைன் பண்ண விரும்புறீங்க, அதுக்காண்டி எவ்வளோ பணம் உங்களால ஒதுக்க முடியும், இதையெல்லாம் சொல்றதுதான் ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசருங்க. ஸோ இதெல்லாம் செய்யும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தெளிவா உங்களோட வேலைகளையும் அந்த ஸ்ட்ரெஸ்ஸையும் குறைக்கிறது தாங்க அவங்களோட வேலை. ஸோ உங்களோட ஃபினான்ஷியல் டாக்டர்னே நீங்க சொல்லலாம். நம்ம இண்டிவிஜுவலா இன்வெஸ்ட் பண்ணும்போது கேஒய்சி ரெஜிஸ்டர் பண்ணதில்ல, ஃபோலியோ கிரியேட் பண்றதுலலாம் இஷ்யூஸ் வரலாங்க. ஃபோலியோ வந்து நம்மளுக்கு எந்த ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ண போறோம்னு தெரிஞ்சாதான் நம்ம ஃபோலியோவே ஜென்ரேட் பண்ண முடியும். ஸோ ஃபண்டு செலெக்ஷன் ரொம்ப முக்கியம். நம்மளோட கோல் என்னன்றத நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் என்ன ஃபண்டு எவ்வளோ டேர்ம் பீரியட்ல நம்ம அச்சீவ் பண்ணணுன்றது தெரிஞ்சாதான் ஃபண்டு செலக்ட் பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறம் நம்மளோட ஃபண்டு கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ணுதான்னு ட்ரேஸ் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இயர்லி நம்ம போட்ட எஸ்டிமேட்டட் அமௌண்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கா அப்படின்றதையும் ட்ராக் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்க கஷ்டப்படவே வேண்டாம். நீங்க எங்களை மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் கைடன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி யாருக்காவது கவுன்சிலிங் வேணும் இல்லை கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க விஸ்தாரா இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு ஸ்க்ரீன்ல தெரிற நம்பரை கால் பண்ணி நீங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கவுன்சிலிங் எடுத்துக்கலாம். நம்மள்ட்ட இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு கவுன்சிலிங் ஃபுல்லா ஃப்ரீ தாங்க.